Hi students, this is Syed Mukhtar, your English trainer from Marathi Fusan Tamil. SSC CGL exam உங்களுக்கு வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இனிஷியலாக நோட்டிஃபிகேஷன் 21 மே. இந்த வீடியோ வந்து நான் தான் ஆக்சுவலாக லைவில் வந்திருந்தேன், ஞாபகம் தான் தெரியும். நான் மே மந்தில் இந்த லைவில் வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 4 மாதம் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் எக்ஸாம் வரல. 12,000 வேகன்சிஸ், 28 அப்ளிகேஷன்ஸ், கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆகஸ்ட் எண்ட் இல்லை செப்டம்பர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்துடும். அஃபிஷியலாக நான் போஸ்ட்போன் ஆகலை. ஏன்னா நம்மளுக்கு என்ன அவங்க டேட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பட் சில எக்ஸாம்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேப்பா. ஸோ என்ன சிஜிஎல் 2026 என்ன புதுசுனா செக்ஷனல் டைமிங் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த சிஜிஎல் எக்ஸாமில் செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஏஓ போஸ்ட், புது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் போஸ்ட் திருப்பியும் வந்துருச்சு, புதுசாக இல்லை. ஏற்கனவே இருந்துச்சு, 2-3 வருஷம் கொடுக்கல, திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நியூ பேப்பர், 3வது பேப்பர் டயர் 2 கொண்டு வந்திருக்காங்க. ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ்க்குன்னு தனியான பேப்பர் உங்களுக்கு டயர் 2 வந்திருக்கு. அதே மாதிரி 1 டைம் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ மேண்டேட்டரி. நீங்கள் எப்போ அப்ளை, இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் நீங்கள் எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக ஓடிஆர் இஸ் மேண்டேட்டரி. ஓகே. ஸோ டயர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ், இங்கிலீஷ் அந்த எல்லாமே இருக்குது. ஸோ செக்ஷன் வைஸ் 100 மார்க்ஸ், 100 கொஷின்ஸ், 200 மார்க்ஸ். செக்ஷனல் டைமிங் 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் போது 0.5 நெகட்டிவ் மார்க்ஸ். டயர் 1 குவாலிஃபையிங் நேச்சர். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த வருஷம் 150+ வரும் கட் ஆஃப் எதிர்பார்க்குறோம். ஓகே. அதே மாதிரி 60 டே ரிவிஷன். இப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம், சிஜிஎல் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, எப்படி இப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த டேஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னா, 1 to 2 ஃபவுண்டேஷன் பிளாஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த 20 நாள் ப்ராக்டிஸ், பிவைக்யூஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட் சிலபஸ் 1 சப்ஜெக்ட் ஒவ்வொரு நாளும் சப்ஜெக்ட் முடிச்சிருங்க. வேறு வழி இல்லை, நமக்கு இன்னுமே 55 days டைம் இருக்குது. கொஞ்சம் இன்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணாதான் ஷார்ட் டைமில் முடிக்க முடியும். அதே மாதிரி 41 to 55 days நீங்கள் ரிவிஷன் மார்க் டெஸ்ட் பண்ணும். டே 56-60 நீங்கள் என்ன பண்ணணும், லைட் ரிவிஷன் பண்ணி லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸ் படித்து நல்லா தூங்கி இருந்துச்சு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடணும். ஓகே. ஸோ டே 1 to 20 ஃபவுண்டேஷன் நல்லா தரவு பண்ணணும். 21 to 40 மார்க் டெஸ்ட் நல்லா போட்டு பார்க்கணும். 41 to 55 ரிவிஷன் மார்க் மாதிரி தான் நல்லா பண்ணணும். 56 to 60 ஃபைனலாக நீங்கள் ரெடி ஆகிக்கும். ஓகே. ஸோ குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் டாபிக், இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ். அட்வான்ஸ் மேக்ஸ் படிச்சே ஆகணும். ஸோ டெய்லி டார்கெட் நீங்கள் 50 கொஷின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைமரோட பண்ணுங்கள். லேர்ன் ஷார்ட் கட்ஸ், ராகேஷ் சாரோட மெத்தட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப அபிநய் சர்மா இவ்வளோ நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அது பார்த்துக்கலாம். ஃபார்முலா ஷீட் ஒரு 1 A3 ஷீட் நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்கலாம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் டாபிக், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சொலாஜிஸ் இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் டாபிக். ஸோ டெய்லி டார்கெட் நீங்கள் என்ன பண்ணணும்னா 30 to 40 ரீசனிங் கொஷின் நீங்கள் படிச்சாகணும். சால்வ் பண்ணால் மட்டும்தான் ரீசனிங் நல்லா வரும். ட்ரிக் ட்ரா டயக்ராம் ஃபார் எவ்ரி அரேஞ்ச்மெண்ட் கொஷின். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸ்லாம் வந்தால் மைண்டில் சால்வ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டயக்ராம்ஸ் உறைஞ்சு சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டைம் ஸ்கேவர், ஸ்கிப்பர், ஸ்டக் பசில், இந்த 25 கொஷின் ரீசனிங் வரதில்ல, அதை எல்லா கொஷினுமே ஈஸியாக இருக்காது. 1-2 கொஷின் கண்டிப்பாக டஃபாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கொஷின் உட்காரணுமான்னு கேட்டால் தேவையே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸில் இருக்க அந்த 23 கொஷினை ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் என்னோட செக்ஷன். ஸோ கண்டிப்பாக ஹை வெயிட்டேஜ், ஆர்சி எல்லாமே முக்கியம் தான், இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆர்சி படிக்கணும், 30 கிராமர் கொஷின்ஸ் போட்டு பார்க்கணும், வெக்காபுலரி 20 நியூ வேர்ட்ஸ் படிக்கணும். ஸோ இது நீங்கள் எதுலேருந்து படிக்கலாம்னா பிளாக் புக்கு அல்லனா வேர்ட் பவர் மேடிசி, பிளாக் புக் அல்லது வேர்ட் பவர் மேடிசி இதை படிக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாட்டிக், ஜிகேக்கு, சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கடந்த 6 to 8 மாதம் தரவாக படிச்சுக்கோங்க. டெய்லி டார்கெட் நீங்கள் 40 நிமிஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், 30 நிமிஷம் ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி சே கம்பைலேஷன், அதே மாதிரி லூசன் ஜிகே புக் எடுத்துக்கலாம். என்சிஆர் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, லூசன் ஜிகே புக் பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்சிஆர்டியில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். பிகாஸ் என்சிஆர்டி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், அதுலேருந்து தான் கொஷின்ஸ் எனக்கு வருது. ஸோ லூசன்ட் படிக்கிறது பதிலாக நீங்கள் என்சிஆர்டி படிக்கிறது தான் பெஸ்ட்டு. 6லேருந்து 12ஆம் ஸ்டாண்டர்டுக்கு என்சிஆர்டி நீங்கள் படிக்கணும். ஓகே. சயின்ஸ் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டாக போயிட்டுருக்கு சிஜிஎல்லையே. ஸோ மறக்காமல் சயின்ஸில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி 15 minutes செக்ஷனல் டைமிங். ஸோ நம்ம என்ன சார் பண்ணலாம், செக்ஷனல் டைமிங் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து 15 minutes ரீசனிங் இருக்குன்னா 12 minutes நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி மிச்சம் 3 minutes ரிவ்யூ தான் பார்க்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் சொல்லவே வேண்டாம், 1 word கொஷின் ஆன்சர்ஸ் தான். ஸோ 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் 13 நிமிஷத்தில் நீங்கள் சால்வ் பண்ணணும், 2 நிமிஷம் நீங்கள் ரிவ்யூக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 12 நிமிஷத்தில் சால்வ் பண்ணி 3 நிமிஷம் ரிவ்யூவில் வச்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு ஆர்சியை முதல்ல கடைசியாக சால்வ் பண்ணுங்கள்.
நடுவில் சால்வ் பண்ணாதீங்க. ஸோ நிறைய செக்ஷனல் மார்க் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு கட் ஆஃப் எவ்வளோ சத்தியமாக தெரியாது, நம்ம கெஸ்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் சொல்கிறது எஸ்எஸ்சிக்கு ரொம்ப புதுசு, எந்த அளவுக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் தெரியாது. பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஹை லெவலாக பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகே, அதே மாதிரி உங்களோட ஷெடியூல் எப்படி இருக்கணும்னா, வீக் 1 to 2 2 ஃபுல் லைன் மார்க் டெஸ்ட் போடணும், அனலிசிஸ் பண்ணணும். வீக் 3 மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் டெஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் போடணும். வீக் 4ல் ஒரு மார்க் டெஸ்ட் டெய்லியும் போடணும். அதே மாதிரி எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா, எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் வாங்க, எவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு கொஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, ஒரு மிஸ்டேக் நோட் புக் போட்டுக்கோங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறோம், ஸோ அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி டார்கெட் ஸ்கோர் டயர் 1 பொறுத்தவரை உங்கள் டார்கெட் ஸ்கோர் ரீசனிங் வந்து 45 இருக்கணும், ஜென்ரல் வந்து 40 குவான்ஸ் 40. அப்போ ஓவரால் டார்கெட் உங்களுக்கு 160+ இருக்கணும். உங்கள் மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், 160+ என்னது புஷ் பண்ணணும். ஓகே ஓகேப்பா. ஸோ டெய்லி ஸ்டடி ரொட்டீன் பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொட்டீன் பிளான் பார்த்துக்கோங்க. இந்த பிரகாரம் நீங்கள் படித்தா, இந்த டார்கெட் நான் சொன்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். சண்டே வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. 5-6 days ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சண்டே வந்து ரிவிஷனுக்கு தயவு செஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. ஓகே, ஸோ ஃபைனல் டிப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி தான் டூஸ் வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. செக்ஷனல் டைமிங்கை டே 1லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வச்சுக்கோங்க. 7-8 மணி தூங்குங்க. ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு தூங்குங்க. நிறைய பேர் தூங்க மாட்டேங்கிறாங்க, தூங்குங்க. அதே மாதிரி டோன்ட் பொறுத்த வரைக்கும் புது டாபிக் கடைசி 45 படிக்காதீங்க. சயின்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண, கண்டிப்பாக சயின்ஸ் படிச்சே ஆகணும். மார்க் அனாலிசிஸ் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. அதே மாதிரி ரூமர்ஸை நம்பாதீங்க. ஐயோ எக்ஸாம் தள்ளி போகட்டும், வை மேட்டர்ஸ், உங்கள் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், எக்ஸாமில் மட்டும்தான் இருக்கணும். நோ ரூமர்ஸ். ஓகே, ஸோ 28 பிளாக் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. யார் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி படிக்கிறாங்க அவங்க மட்டும் தான் அட்வான்டேஜ். புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ ப்ரிப்பரேஷனை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன். இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ்சி மட்டும் படிக்கல, பேங்க், எஸ்எஸ்சி எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு மெகா பேக் வாங்கிக்கலாம். இதில் எல்லா கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது, அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இல்லை சார் நான் எஸ்எஸ்சிக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து படிக்க போகிறேன், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, ஸ்டெனோ, சிபிஓ எல்லாத்துக்குமே நான் படிக்க போகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வல்லமை பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என் கோட் YT84 அப்ளை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸில் எல்லாமே எல்லா ஃபியூச்சர்ஸ் அவைலபிள். அதே மாதிரி நம்ம அடா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் குவிஸ், பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே மெட்டீரியலாக கிடைக்குது. கீழே லிங்க், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் அடா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அடா 2000 போனால் ஸ்டேட் எக்ஸாம் சூஸ் பண்ணும். அதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணால் இதில் நீங்கள் எங்கே போகணும், தமிழ் எஸ்எஸ்சி போகணும். தமிழ் எஸ்எஸ்சி சூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எஸ்எஸ்சி கோர்சஸ் லைவில் வரும். ஸோ எஸ்எஸ்சிக்கான புக்ஸுமே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். கான்குவர் புக் கிட் இருக்குது, ஃபவுண்டேஷன் புக் கிட் இருக்குது. எதுவுமே நீங்கள் YT84 நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இந்த புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, இந்த பேக்கேஜ் 6 புக் இருக்குப்பா, 6 புக்ஸ் இருக்குது, 6 புக் இருக்குது. ஓகேப்பா. எம்டிஎஸ்க்கும் புக் லான்ச் பண்ணியாச்சு, சிஹெச்எஸ்க்கும் புக் லான்ச் பண்ணியாச்சு. எந்த புக் கிட் நீங்கள் வாங்கினாலும் என்னோட கோட் YT84 நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைக் இங்கிலீஷ் ரைட்டர், வெக்காபுலரி ஸ்னிப்பெட்ஸ் இல்லை வீடியோஸ் நீங்கள் எப்போ சார் போடுவீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே என் சேனல் ரைசர் சேம்பர் ஃபார் இங்கிலீஷை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா, டெலிகிராம் சேனல் வச்சுக்கிட்டா உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் மட்டும் டக்குன்னு உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ மறக்காமல் என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடா 247 தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடா 247 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. தேங்க்யூ.